உள்ளார அந்த என்ட்ரன்ஸ் பெயிண்டிங் ஏரியாலாம் அலோடே கிடையாது. குறுகுறுன்னு கேமரா பார்த்துருந்தேன். ஹாய்டா. இந்த மாதிரி ஒரு குகை ஒன்று போதுங்க. அந்த குகைக்குள்ளே பூந்து போகலாங்க. இது என்ன ஊரில் தெரியல. நான் டென்ட்டு போடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகங்கையில் தாங்க இருக்கிறோமே. சிவகங்கையில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தெரியாதுங்க. சிவகங்கை டு புதுக்கோட்டை போகிற ஹைவேல இருக்காங்க. அங்கே தான் இன்னும் விளாக் எடுத்துன்னு இருக்கிறேன். இப்போ எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை தாங்க போக போகிறோமே. அது போகிற வழியில் தான் நானும் இது செடி பார்த்தேன். ஆமாம், செடி தான், இது மரமாகாது. இந்த செடியில் இருக்கிற பழத்தை சாப்பிட்லாம். அதை தான் பறித்து சாட்டின்னு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ரெண்டு கொத்து பறித்து வச்சுக்கிறேன். ஒரு மாதிரியாக ஒயிட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி இது எல்லாமே பழம் தான். நல்லாயிருக்கும், இனிப்பாக இருக்கும். ஆனால் உள்ளே கொட்டை இருக்கும். அதெல்லாம் முழுங்கிடக்கூடாது. தெரிஞ்சவங்க மட்டும் பறித்து சாப்பிடுங்க, தெரியாதவங்களாம் பறித்து சாப்பிடாதீங்க. இப்போ வேறு எதனா காயை பறித்து சாப்பிட்டு செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா ஏன் மேலே பழி வந்து சேர்த்துக்கா. தோலையும் துப்பிடணும், அந்த கொட்டையும் துப்பிடணும். உள்ளே இருக்கிற அந்த பழத்தை மட்டும்தான் சாப்பிட்ணும். பல்லால் கடித்து கொட்டையை வெளியே தள்ளிட்டு அந்த தோலை போட்டு கசக்கினீங்கன்னா உள்ளே இருக்கிற சாறு வருங்க. சரி, ஓகேங்க. இந்த பழத்தை சாப்பிட்டு அப்படியே போக போக நான் மோட்டோ வேலைகளை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இதை பார்க்க வச்சு தின்னா உங்களுக்கு வயிறு வலிக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். புதுக்கோட்டையில் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருமயம் போர்ட்டு தாங்க போகிறோமே. ஃப்ரெண்ட்ஸ், புதுக்கோட்டையில் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருமயம் போர்ட்டு தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து 10 கிலோமீட்டருங்க. 10.8 கிலோமீட்டர் காமிச்சிது. அங்கே ஆக்சுவலாக அது மலை மேலே இருக்கிற கோயில்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். நான் ஒரு எப்படி சொல்கிறது, டூரிஸ்ட் பிளேஸ்னு போட்டு அடிக்கிறப்ப அந்த ஒரு இது வந்தது. சரி, போகிற வழியில் தானே இருக்குது. அதாவது புதுக்கோட்டைக்கு போகிற வழியிலே தாங்க இருக்குது அந்த திருமயம் போட்டு. போகிற வழியில் தானே இருக்குது. ஒரு விசிட் போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ அங்கே போயின்னு இருக்கோமே. அதை முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக புதுக்கோட்டை தான். திருமயம் போர்ட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என் கண்ணுக்கு அந்த போர்ட்டு தெரிஞ்சிருச்சு. இதோ இதற்கு ஒரு ஆர்ச் மாரி போதில்ல, அதுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். பைக் போவோமா? போவோம். இந்த ஆர்ச்சுக்குள்ளே தாங்க போகணும். அதான் இதுலேருந்து அந்த கோட்டையோட எல்லாம் தாங்க இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனது. கோட்டைக்குள்ளே பைக் எடுத்துன்னு போகிறோம்ல, நல்லா இருக்குல்ல. கோட்டைக்குள்ளே பைக் எடுத்துன்னு போகிறது. ஆமாங்க, கோட்டைக்குள்ளே தான் கிரவுண்டே இருக்குது. பார்த்தீங்களா பீரிங்கி? பீரிங்கி இங்கே வச்சுருக்காங்க. 1க்கு 2 பீரிங்கி இருக்குது. எதிர்க்க இவங்களோட கோட்டை தான் இருக்குது. என்னடா இது? கரெக்டாக அந்த வாசப்படிக்கு எதிர்க்கு வந்தால் கூட பரவாயில்ல. ஓ, அதுக்கு முன்னாடி அப்படியே நவுத்தி சுடுவாங்களோ. கரெக்டாக அந்த வாசப்படிக்கு குறி வைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. உள்ள ஆட்கள் யாருன்னா வந்தாங்கன்னா வச்சு பீரிங்கில் போட்டு தள்ளுவாங்க பொழுது. வாங்க, இது கோட்டை, தம்பி கோட்டை. போடு. வந்தாச்சா. இதோ மலை மேலே இருக்குது இல்லைங்க. இதோ தெரியுதுங்களா? மலை மேலே மதில் சுவர் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அது தாங்க கோட்டையே. மெயின் என்ட்ரன்ஸ் எந்த பக்கம்னு தெரியலையே. கோயிலுங்க. ஐயோ, சாத்தி வச்சுருக்காங்களே. அதுக்கு தான் எல்லாம் காரில் வெயிட் பண்ணுறாங்க பொழுதுங்க. கோயில் சாத்தி வச்சுருக்காங்க. மலை மேலே போகிறது எப்படின்னு தெரியுமாண்ணா? அப்படியா சொல்லியிருக்காங்களா? இப்படி போனால் போக முடியாது கோயிலா? ஓ, ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. இது கோயிலாங்க. 4 மணிக்கு தான் திறப்பாங்களாம். இது மேலே போனால் போக முடியாதான். இது பாதியாக போனோன்னா மலை மேலே போகிறதுக்கு வழிபாதை இருக்குமா. என்னடா இது? எந்த பக்கம் பார்த்தாலும் ரூட்டு பிரியுதுங்க. லோக்கல் ஆளுங்களை கிட்ட தான் வேலைக்கும். அந்த மலை மேலே போகிறது எப்படி பாட்டி? மலை மேலே போகிறது சுற்றி மதில் சுவராக தாங்க இருக்குது. இதை பாருங்க, மதில் சுவர் ஒட்டி தான் போயின்னு இருக்கும். அதாவது கோட்டைக்குள்ளே தான் போயின்னு இருக்கும். கோட்டைக்குள்ளே தான் இவங்க ரோடு போட்டு வச்சுருக்காங்க. முன்னாடி கோட்டையாக இருந்திருக்கும், இப்போ மாற்றிட்டாங்களே. ஓ, இல்லையே, இது இருக்குது மலை. ஆனால் இது ஃபுல்லாக கீழே கோயில் தாங்க இருக்குது. மேலே போகிற வழியே காணாமே. எந்த பக்கம்டா ஒரு லோக்கலால் கூட பார்க்க முடியல. இந்த இவங்கள்ட்ட கேட்டு போமா? இங்கே தண்ணியில் உட்காந்துருந்தாங்க, அவங்கள கேட்டு போமா? நான் மேலே போகிறது எப்படின்னா? அப்படி இப்படிக்கா போகணுமா?
ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இந்த ரூட் வழியாகவே போனாவே இங்கே இருக்குதாங்க என்ட்ரன்ஸ் வழி. இந்த மலையை பைக்காலே சுற்றி பார்த்துட்டாங்க. மலை மேலே ஏறணும்னு அவசியமே இல்லை போகுது. மலை மேலே ஏறி பார்த்தோன்னா கொஞ்சம் டவுன் வியூ தெரியும், நல்லாயிருக்கும். ஏறும் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு அப்புறம் மலையை கூட ஏறும். வழி இல்லைன்னா பரவாயில்ல, வழி இருக்கிறப்ப எதுக்கு ஏறாம விட்டு போனோம் சொல்லுங்கள். அது பாருங்க, ஃபுல்லாக கோட்டை தான், கோட்டையை தான் ஆகிட்டானுங்க, வளைச்சி போட்டானுங்க பொழுது. இது தாங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ். இருக்குமோ இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். வந்தாச்சு, இருங்க கேமரா ஆஃப் பண்ணுறோம். எல்லாம் கேமரா பார்த்தா ஃபைன். ஃப்ரெண்ட்ஸ், கோட்டைக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே தான் ஏறின்னு இருக்கோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட் சார்ஜ் எவ்வளோ பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 25 ருபீஸுங்க. என்ன பண்ணுறது, எங்கே போனாலும் டிக்கெட்டு தான். கோட்டையோட மேலே டாப்புக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அப்படியே மதில் சேவருமே கட்டி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், மதில் சேவர் மாறிலாம் இல்லை, மதில் சேவர் தான் கட்டி வச்சுருக்காங்க. அதுன்னு தெரியல, இந்த இடத்துல மட்டும் நிறைய இது உடையாமே இருக்குது. பரவாயில்ல, அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்களே. ஆள்நாட மட்டும் இல்லை. இந்த சைடு பாருங்களா, மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறுது. மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீரிங் ஒன்று வச்சுருக்காங்க. வாங்க மேலே போய் டாப் வியூவில் பார்த்துட்டு வந்துடுவோம். இதோ பாருங்கள், மேலே வந்தாச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரிங் தான் இருக்குது. இதுதான் கரெக்டாக இங்கே நின்று அப்படி சுற்றி சுடுவாங்க பொழுது. இது எப்படி தள்ள முடியும்னே தெரில. இந்த ஒரு பக்கம் வச்சாங்கன்னா இந்த பக்கம் வர ஆள் மட்டும்தான் சுட முடியும். இந்த பக்கம் வர ஆள்லாம் எப்படி சுட முடியும், இந்த பக்கம் வர ஆள்லாம் எப்படி சுட முடியும், பின்னாடி வர ஆள்லாம் எப்படி சுட முடியும். அதான் அது, அதாவது நம்ம அந்த காலத்தில் இருந்த மாதிரியே பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓட்டுக்குள்ளே ஏன்னா எவ்வளோ தூரம் தான் கையை போகுது. இதுதான் ஓட்டுக்குள்ளே எதுவுமே தெரிலங்க, இருட்டாக தெரியுது. எவ்வளோ தூரம் கை போகுது ஏப்பா. ஒரு கை ஃபுல்லாக போயிடுச்சுங்க. ஃபுல்லாக பாம்பு இருந்து கடிச்சா என்ன ஆகுறது. இதாங்க டாப் வியூ பாருங்கள். இந்த சைட்லேருந்து சுற்றி பாருங்கள் அப்படியே. நல்லா தெரியுதுங்க. அதாவது இந்த மலையிலேருந்து பார்த்தா பக்கத்தில் இருக்கிற வீடுங்க மட்டும்தான் தெரியுது. மற்றபடி சுற்றி அதிகமாக வீடே இல்லாத மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக தென்னை மரம், காடு, பச்சை பசேன்னு இப்படியே தாங்க இருக்குது. வீடுங்க வந்து இங்கே மட்டும் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அங்கே எங்கேயும் திப்பியாக இருக்குது. மற்றபடி பார்த்தோன்னா ஃபுல்லாக காட்டுக்குள்ளே அந்த மலை இருக்குமே, அது மேலே ஏறி பார்த்த மாதிரி இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த கம்பி பாதை ஏறி வந்தீங்கன்னா மேலே ஒரு லிங்கம் இருக்குதுங்க, ஒயிட் கலரில். ஆனால் பார்க்கறதுக்கு சிவன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கண்ணுலாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க சிவனுக்கு. கண், வாய், மூக்கு, மீசை எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சுருக்காங்க. நம்ம ஷூ போட்டிருக்கோம், இந்த சின்னதாக அதை போய் சுற்றி வர மாதிரி தாங்க இருக்குது. நம்ம ஷூ போட்டுன்னு இருக்கோம், அதனால் வந்து உள்ளே போகலாங்க. நாங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி போயிடுவோம். அப்படியே அந்த லிங்கத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா மேலே ஒரு படிக்கட்டு ஏறுது. அதில் ஏறி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குகை ஒன்று போகுதுங்க. அந்த குகைக்குள்ளே பூந்து போகலாங்க. இங்கேருந்து அப்படியே சுற்றிக்கின்னு திரும்ப அந்த டிக்கெட்டு கொடுத்தோம்ல அந்த இடத்துக்கு போயிடலாங்க. இதுதான் இது மேலே இருக்குது. இது அப்படியே சுற்றின்னு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப போட்டு வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்கிற சித்தன்ன வாசல் குகை கோயில் தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 29 கிலோமீட்டருங்க. 29 கிலோமீட்ரு. ½ அன் ஹவரில் போயிடலான்னு சொல்லிட்டு காட்டுது கூகுள் மேப்பு. நம்ம ஒரு 3/4 மணி நேரம் இல்லை 1 ஹவர் டைம் எடுத்துக்குவோம். அது சொல்கிற டைமோட நான் டைம் கொஞ்சம் எக்ஸஸாக தாங்க எடுத்துக்குவோனே. ஏன்னா நான் பொறுமையாக தான் போவேன், வேகமாக போக மாட்டேன். நம்ம வண்டி அந்தளவுக்கு பிக்கப் எடுக்காது. அது ஒரு கால்குலேட் போட்டு சொன்னால் நம்ம ஒரு கால்குலேட் போட்டுக்குவேன். நான் என் டைமிங் நான் தான் முடிவு பண்ணணும், அது முடிவு பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? எப்போ இப்போ தான் குழுன்னு இருக்குது. இது நல்லா இருக்குதுங்க. எப்போ இந்த தூத்துக்குடியில் காலை வச்சனோ திருநெல்வேலி அனல் தான். ஆனால் காற்று அடிச்சதுனால எனக்கு பெருசாக தெரியல. அது மாதிரி அங்கே நிறைய இடத்துக்கு நான் சுற்றலை.
அதாவது பாபநாசம் அந்த சைடு தான் சுற்றினாச்சு, சிட்டிக்குள்ளே சுற்றலை, புரியுதுங்களா? அதனால் எனக்கு திருநெல்வேலியில் பெருசாக அதனால தெரியல, ஏன்னா வீட்டிலே இருந்துட்டுன்னா அதனால தெரியல. ஆனால் அங்குமே வெயில் தான். அப்புறம் கன்னியாகுமரி சைடில் நாகர்கோவில் சைடெலாம் வந்து தரம் வேற மாதிரி, அந்த சைட்லாம் கேரளா மாதிரியே இருந்தது, நல்லா குளிர்ச்சியாகவும் இருந்தது, பார்க்குற வியூவுமே கேரளா மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இது கன்னியாகுமரி கூட பெருசாக தெரியலங்க, உண்மையை சொல்லணும்னா அங்கெல்லாம் வெயில் அவ்வளோ பெருசாலாம் தெரியல. தூத்துக்குடியில் கால் எடுத்து வச்ச பாருங்க, அதுலேருந்து அனல் தாங்க. தூத்துக்குடி அனல், ராம்நாடு அனல், அதுக்கப்புறம் வந்து சிவகங்கை அனல், இதோ புதுக்கோட்டை இப்போ போகிறோமே அதுவுமே அனல் தான். இதுக்கப்புறம் போகிற எல்லாமே அனலாக தான் இருக்கும், வெயிலாக தான் இருக்கும். இது வந்து NH 36ங்க நம்ம போகிறது. திருச்சி 69, புதுக்கோட்டை 19, தஞ்சாவூர் 82, கும்பகோணம் 125. ஓகே, அப்படி தான் வீட்டுணும். எப்படி வளைச்சார் பார்த்தீங்களா? எக்ஸல் போனவர் ஸ்டென் ஆகிட்டார் டக்குன்னு. புதுக்கோட்டையில் போயிட்டு என்ன ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு பார்த்து அதை வேறு சாப்பிட்டு ருசித்து பார்க்கணும். இங்கே மழை வருது ஃப்ரெண்ட்ஸ். சிச்சோ சடசன்னு அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போயே பட்டுன்னு அடிச்சிருச்சு, பென்சில் அடிச்சதா இல்லைன்னு தெரில. பட்டுன்னு அடிக்குது, காற்று அடிக்குது, நல்லா மேகம் கருமேகம். வரப்போ பார்த்தேன் கொஞ்சம் குளிர்ச்சியாக கருமேகமாக இருந்தது, இருட்டா அப்பயே டவுட்டு தான் மழை வர போகுதுன்னு. அதுமாதிரி சொல்லி வாய முடிக்கல, மழை வந்து போச்சு. எங்கன்னா ஒரு இடத்துல வண்டி விட்டு நிப்பாட்டணுமே, எங்கே நிப்பாட்டலாம்? வண்டி ஓரமா இல்லை, அந்தளவுக்கு இல்லை, போகிற வழியில் பார்த்துக்கலாம். டக்குன்னு படப்படன்னு வந்துச்சு, அப்படியே பார்த்தா அப்படியே ஒன்றும் காணாத மாதிரி ஆகிப்போச்சு. இது பாருங்க, அந்த சைட்லாம் பார்த்தீங்களா, இதே இந்த ஏலியன் வந்து ஒரு வெளிச்சத்தை அணைச்சி மேலே தூக்கின்னு போவோமே அந்த மாரி இருக்குதுங்க. அந்த சைடில் இருட்டாக ஒரு பக்காட்டு கும்பலாக இடத்துல மழை பெய்து போடுது, அப்படி தெரியுது. ஓடு இந்த சைடில் ஒரு மாதிரி வெளிச்சம் அடிக்குது, அந்த பக்கம் கருப்படிக்குது. இன்னும் அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. என்னடா ஆச்சு, எதனா ஆக்சிடெண்ட்டா? அதானே பார்த்தோம், நம்ம என்னைக்கு ஆக்சிடெண்ட்டை பார்த்துக்கிறோம். எது கோயில் திருவிழாங்க. ஆனால் எனக்கு தாங்க ரொம்ப அதிசயமாக இருக்குது, நான் எப்பயுமே இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்ததே கிடையாதுங்க. அதாவது ரைட் பண்ணுறப்ப ஒரு வாட்டி கூட ஆக்சிடெண்ட்டே பார்த்து கிடையாது. இத்தனை ரைடு பண்ணியிருக்கேன், 3 ரைடு 4 ரைடு பண்ணியிருக்கேன், ஆனால் ஆக்சிடெண்ட் ஆனதே கிடையாது. எனக்கு ஆனது கிடையாது, யாருக்கும் ஆகி பார்த்தது கிடையாது. ஏன்னா நாய், பூனை, அணில் இந்த மாதிரி செத்து கிடக்கிறது வேணால் பார்த்துருக்கேன், அதுங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதாக பார்த்துருக்கேன். ஓ, திருவிழாவில் ஃபைட் நடக்குது பொழுது, அதனால தான் வைவிட மாட்டானுங்க. என்னம்மா பைக் கூட விட மாட்டீங்க? பைக்கு கூட விட மாட்டானுங்க. அப்பா மூவ் பண்ணிட்டானுங்களா. குறுகுறுன்னு கேமரா பார்த்துன்னா ஹாய்டா, குறுகுறுன்னு கேமரா பார்க்குறான், ஆய் சொன்னா மட்டும் மதிக்க மாட்டான். அப்படியே இவனுக்கு ஒட்டியே காதுக்குள்ளே எதோ ஒன்று கூடுதுங்க, எறும்பானான்னு தெரில, காதுக்குள்ளே எதோ ஒன்று கூடுது. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மழை ஒன்று அடித்து விட்டுச்சு, சரியான மழை. போலன்னு பொழந்துச்சு, அப்படி டக்குன்னு விட்டுருச்சு. ஒரு எப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேஞ்சிருக்குங்க விடாமல், அப்படியே விட்டுடுச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து சித்தனை வாசல் கோயிலுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 5.7 கிலோமீட்டருங்க. பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே ஆர்ச் மாரி வச்சுருக்காங்க, சித்தனை வாசல் கேவ் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்கங்க. போடு நல்லா, இங்கே மெயின் என்ட்ரன்ஸ்னு தரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதோ இந்த சைடில் இருக்கிறதுல பெரிய மலை, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய மலை தெரியும், தொடர்ச்சியாக இருக்கும். அந்த மலை தான் பொழுதுங்க. எங்கேயும் கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குங்க. இதோ இருக்கிறாங்களே, உட்காந்துருக்காங்களே. எவ்வளோண்ணா? ஒரு ஆள் தான். பைக் எது வரைக்கும் நான் உள்ளே போவோம்? கடைசி வரைக்கும் போவோமா? அங்கே தனியாக வாங்கிக்கிறோமா டிக்கெட்டு? இதுவே 20 ரூபாவா? இப்போ என்ட்ரன்ஸுக்கு மட்டுமே ஒரு ஆளுக்கு 10 ரூபா, வண்டிக்கு ஒரு 10 ரூபாங்க. உள்ளே போனால் அது பெயிண்டிங் அதில் நிறைய இருக்கான், அதுக்கெலாம் தனி டிக்கெட்டாங்க. கேட்போம். இப்படியா நான் உள்ளே போனோம்? இங்கே சமணர் படுக்கை.
அப்படின்னா ஓ அப்படியா? ஓவியம் போய் பார்த்துட்டு வந்து கூட பார்க்கலாம்லண்ணா? ஓ அரை மணி நேரம் தான் இருக்குதா? எத்தனை மணிக்கு? 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறீங்களா? அது இங்கேருந்து பக்கமாண்ணா இல்லை லாஸ்ட் ரோடா? சரி ஓகே. அங்கே ஓவியம்னா எப்படிண்ணா இருக்கும்? ஓகே ஓகே, நான் போய் பார்த்துட்டு வரேன். 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறவங்களா? ஆனால் மேப்பில் போட்டுக்குது 6 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டுக்குது. இன்னும் மழை கொஞ்சம் நேரம் அடிச்சுருந்ததுன்னு வச்சுக்க, நம்ம அங்கேயே நின்றுதுன்னா க்ளோஸ் பண்ணிட்டுருப்பாங்கங்க. அப்புறம் வந்ததே வேஸ்ட்டு தான். ஒரு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவானுங்க. எல்லாத்துக்கும் தனித்தனி டிக்கெட்டான். ஒரே டிக்கெட்டாக கொடுத்தா என்னவா? இப்போ இதுலேயே 20 ரூபா, இதுக்கு போனால் இதுக்கு ஒரு 10 ரூபா. அப்படி 10 ரூபா தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். எங்கே அந்த ஓவியம் லாஸ்ட் எண்டு பொழுதுங்க. கேமராக்கு எதனா டிக்கெட் எதுவுமே இருக்குதா? அதெல்லாம் கிடையாது, அலோடே கிடையாதா? உள்ளார அந்த என்ட்ரன்ஸ் பெயிண்டிங் ஏரியாலாம் அலோடே கிடையாது. கேமரா அலோடே கிடையாது. கேமரா ஃபோன்லேயே கேமரா எடுக்கூடாது. அப்படியா? இப்போ டிக்கெட் எங்கே தூ அங்கே போய் வாங்கிட்டு வரணுமா? ஓகே ஓகே. கேமரா உள்ள அலோடு கிடையாதான். இதுக்கு டிக்கெட் வாங்கணுமா? அங்கே வந்து கல்வெட்டால் ஓவியம் வரைஞ்சி வச்சுருப்பாங்களாங்க, அதான் விஷயமாங்க. இதோ இது உள்ளே தான் வாங்கணும் நம்மளுக்குதுங்க. நான் போய் வாங்கிட்டு பார்த்துட்டு வராங்க. அங்கே கல் போட்டு வச்சுருக்காங்க, இங்கே வண்டி நிப்பாட்டி விட்டு போய் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வராங்க. கேமரா அலோடு கிடையாதா? அதுக்கு அவங்க பர்மிஷன் வாங்கணும். ஆமாம். ஓ இப்போ கேமராவுக்கு சார்ஜ் அந்த மாதிரி எதனா? ஓ சுத்தமாக அலோடே கிடையாதா? ஆ ஆமாம். ஓ நீங்களே கேட்டிருப்பீங்க, 2 இடத்துலையுமே கேமரா அலோடு கிடையாது. அதாவது கேமராவுக்கு சார்ஜ் பண்ணி எடுத்துன்னு போகிற அளவு கூட அனுமதி கிடையாதுங்க, அலோடே கிடையாது. புரியுதுங்களா? அதுவும் அந்த ஓவியத்தில் ஃபோன் கூட எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோவே எடுக்கக்கூடாதான். இது இந்த ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி கொடுத்தோம்ல, அது வந்து இப்போ தான் 2015 தான் போட்டாங்களாம். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டான். அதாவது ஃபஸ்ட்டு என்ட்ரி ஃபீஸ் கொடுத்தோமே பைக்குக்கும் எனக்கும், அது வந்து ஒன் சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக பார்க்கு போட்டிங் அப்படி இருக்கும், அதுக்கான என்ட்ரி ஃபீஸுங்க அது. மற்றபடி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் வருதாங்க. தாஜ்மஹால், அப்புறம் இது மகாபலிபுரம், அவங்களாம் பார்த்துக்கிறாங்களே, அந்த கண்ட்ரோலில் வருதுங்க. ஒரு ஆளுக்கு 25 ரூபா டிக்கெட்டு. ஆன்லைனில் இதை எடுத்தால் 20 ரூபா. இதே இதில் எடுத்தீங்கன்னா கவுண்டரில் எடுத்திங்கன்னா 25 ரூபா, ரெண்டும் சேர்த்து 50 ரூபா. ஃபோனும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஓவியம் பார்க்குறதுக்கு வந்து 50 படி ஏறி போனால் போதும். இது வந்து உள்ளே எப்படி இருக்குதுன்னா படுக்கை மாதிரி இருக்குதுங்க. எப்படின்னா இருங்க, இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். படுக்கை மாதிரி, அதாவது மேலே வந்து எப்படின்னா கல்லாலே ஒரு படுக்கை ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்கங்க, அந்த மாதிரி இருக்குங்க. அதுதான், மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை. நாங்கள் மேலே போய்ட்டு என்னால் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல, ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல. அதை நினச்சா தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. வந்தீங்கன்னா நீங்களும் இப்படி தான் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையிலே ஃபேமஸானது என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை மாஸ் தாங்க. அதை தான் சாப்பிட போகிறோம். அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 15 கிலோமீட்டருமா. அது கடை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்துப்பிள்ளை கேன்டீன் தாங்க. நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் அதுதான் சொன்னாங்களே, முத்துப்பிள்ளை கேன்டீன் சொல்லிட்டு. முட்டை மாசு தாங்க ரொம்ப ஃபேமஸாக. அதனால் போய்ட்டு அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் டென்ட்டு போட ஒரு பெட்ரோல் பங்க்கில் பர்மிஷன் கேட்கணும். இன்றைக்கி எந்த பெட்ரோல் பங்க் கிடைக்குமோ தெரியல, பார்ப்போம். இது 2 தான் பார்க்கணுன்னு நினச்சேன் புதுக்கோட்டையில், பார்த்துட்டேன். அடுத்தது வந்து முட்டை மாசு சாப்பிட்டு புதுக்கோட்டை விழாக என் பண்ணுறோங்க. அந்த கடை பக்கத்தில் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கடை இருக்குது அந்த கடை. இது மெயின் ரோட்லேயே இருக்கிற மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. மேப்பில் வந்து கடை 12 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்களா அங்கே. மதியம் காலையில் 6 மணிக்கு திறந்து 12 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. நீங்கள் இங்கே தான் காட்டுது. உள்ள என்ன நடக்குது? ஓ இருக்குதுங்க, முத்துப்பிள்ளை கேன்டீன் டோர் இருக்குதுங்க. இதாங்க போய் கேட்டு பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2 பரோட்டா வாங்கினேன். அதுக்கு 2 விதமான சால்லாம் ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் முட்டை மாஸ் ஒன்று வாங்கினேன். அதாவது 20 ரூபாவது இருக்குது, 40 ரூபாவது இருக்குது. 20 ரூபானா கம்மியாக இருக்கும், 40 ரூபாவே கம்மியாக தான் இந்த மாதிரி தான் இருந்தது. எத்தனை முட்டை போட்டாங்கன்னு தெரியல. நான் 40 ரூபா தாங்க வாங்கினேன். அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னலும் இல்லைங்க. அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஊச்சி ஃபஸ்ட்டு முட்டையை ஃபுல்லாக ஊச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போட்டு நல்லா கொத்து பரோட்டா மாதிரி கொத்திக்கிறாங்க. அதே தூள்லாம் கொத்த மாட்டுறாங்க. அப்படியே பாதி முட்டை அப்படியே தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவாக இருக்குது. லைட்டாக இதே சால்னா எதனா ஊற்றுறாங்களான்னு தெரில. அப்படியே கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தது. அப்படியே போக கட்டியாயிடுச்சு. அது முட்டைக்குள்ளே இருக்கிற அந்த மஞ்சக்கருவை அப்படி ஆகுதா இல்லை எதனால் அப்படி இருக்குதுன்னு தெரில, கிரேவி மாதிரி. ஆனால் நல்லா தாங்க இருந்தது. பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டேன், செம்மையாக இருந்தது. ஐ லைக் இட். பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டது. நான் 2 சால்னாவும் தொட்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒன்று வெஜ்ஜு ஒன்று நான்வெஜ்ஜுன்னு நினைக்கிறேன். 2 சால்னா நான் முட்டை மாஸ் கூட தான் வச்சு சாப்பிட்டேன். அதை நல்லா தான் இருந்ததுங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. பட் ஆனால் ரேட்டுக்கு ஏற்ற குவான்டிட்டி மட்டும் இல்லைங்க. இதுக்கப்புறம் போயிட்டு டென்ட்டு போகிறதுக்கு இடம் தர்ற வேலை தான். எப்படியும் பெட்ரோல் பங்கு தான் போவேன். அது எப்படி ஊருக்குள்ளே கேட்க மாட்டேன், கொஞ்சம் ஹைவேல போயிட்டு தான் கேட்பேன். இங்கே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க. இங்கே போய்ட்டு கேட்டு பார்ப்போம் டென்ட்டு போட முடியுமான்னு. விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் சென்னையிலேருந்து வரேன். வேளாங்கண்ணி போயின்னு இருக்கேன். நைட்டு மட்டும் இங்கே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிக்குவா. காலையில் எழுந்து கிளம்பிடுவேன். ஆமாம், ஒரு ஆள் தான். அது பரவாயில்லண்ணா, நீங்கள் இருப்பீங்களே. இதோ நான் அந்த மூணில் ஒரு வாரமாக டென்ட்டு போட்டுக்கிறேன். போட்டுக்கோண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அப்பா கிடச்சிருச்சுங்க, டென்ட்டு போட இடம் கிடச்சிருச்சு. இது ஊருக்குள்ளே இருக்கிற பெட்ரோல் பங்க்குங்க. சேஃப் தான், பட் இருந்தாலும் சின்னதாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? சின்ன பெட்ரோல் பங்க்கு, அதான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இதே பெருசுன்னா கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் டென்ட்டு போட்டு படுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வாசல் பக்கம் தான் தலையை வச்சு படுத்துன்னு இருக்கேன். டென்ட்டு பாருங்கள், இதோ பாருங்கள், டென்ட்டு தான் போட்டு வச்சுருக்கேன். இது என்ன ஊரெலாம் தெரியல. நான் டென்ட்டு போட்டு வச்சு இப்போ டைம் நான் பார்த்தீங்கன்னா ஃபோன் சார்ஜ் போட்டு வந்தேன். நான் ஃபோன் சார்ஜ் போகிறப்போ 11 மணிங்க. இது எப்படியும் ஒரு 11:30 இருக்கும். புதுக்கோட்டை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. சுற்றி பார்த்துட்டேன். சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு பார்த்துட்டேன். முட்டை மாஸ் தான் இங்கே ஸ்பெஷலு, அதை சாப்பிட்டு பார்த்துட்டேன். அப்புறம் 2 இடத்த கவர் பண்ணாங்க, அவ்வளோதாங்க. இது தாங்க புதுக்கோட்டை விலாகு. இதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கும் எதுவும் தெரியாது. உங்களுக்கு மேபி எதனா இருந்ததுன்னா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகேங்க. இதோட புதுக்கோட்டை விலாக் என்ன நினைக்கிறேன். நம்ம வீடியோ வேறு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆகிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.